அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து வரும் பயணிகள் மற்றும் குவைத்துக்கு போகும் பயணிகள் அதிகப்படியான தங்க நகைகளை கொண்டு வரலாம். அதாவது டாக்ஸ் கட்டாமல் எப்படி கொண்டு வரலாம் என்ற மிக முக்கியமான ஏர்போர்ட் சம்பந்தமான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து விசா எக்ஸ்பைரி ஆகியவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிமீறல்கள் செய்தவர்கள் என பல வெளிநாட்டவர்களை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகம் இணைந்து கைது செய்துள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தங்கம் தொடர்பான தகவல்கள் தான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் இந்தியா செல்வதாக இருந்தால் எவ்வளோ தங்கம் கொண்டு செல்ல முடியும் என்ற சந்தேகம் தான் அனைவருக்கும் இருக்குது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கோல்டு லிமிட்டு, பெண்களுக்கு 1,00,000 வரை கோல்டு லிமிட்டு. இதுதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்தியாவில் வாங்கின கோல்டு செயின், வளையல், கம்பல், மோதிரம் இதை நான் குவைத்துக்கு வரும்போது போட்டுட்டு வந்தேன். மறுபடியும் 2 வருஷத்துக்கு பிறகு இந்தியா போகிறேன். இந்த சூழ்நிலையில் அந்த தங்கத்துக்கு நான் வரி கட்டணுமா ஒரு டவுட் பலருக்கும் இருக்கும். அந்த டவுட் தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்தியாவில் வாங்கின நகைக்கு ரெசிப்ட் இருக்கும்ல, அந்த ரெசிப்டை வச்சு உங்கள் ஏரியாவில் உள்ள அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோல்டு வேல்யூவர் மூலமாக தங்கத்திற்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை நீங்கள் குவைத்துக்கோ இல்லை மற்ற பிற நாடுகளுக்கோ செல்லும் முன் விமான நிலையத்தில் அந்த நகையை காண்பித்து இந்த நகையை நான் குவைத்து கொண்டு போகிறேன், நான் ரிட்டர்ன் வரும்போது இந்த நகைக்கு நீங்கள் டேக்ஸ் வாங்கக்கூடாதுன்னு நான் கிளியராக சொல்லிவிட்டு எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டால் ரிட்டர்ன் நீங்கள் வரும்போது தாராளமாக அந்த நகையை கொண்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டுக்கு 3 வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த 3 வருஷத்துக்குள்ளே உங்கள் சொந்த நகைகளை, அதாவது இந்தியாவில் வாங்கி அதற்கு முறையான எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கிய நகைகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம், கொண்டு வர முடியும். அதாவது எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும். அதனால் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அவசியம். அதனால் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நகைக்கு 50,000, 60,000, ஏன் 1,00,000 வரைக்கும் காசு கட்டிட்டு வராங்க. அதனால் கட்டாயமாக இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்தில் எவ்வளோதான் போக்குவரத்து சட்டங்களை கடுமையாக்கினாலும் போக்குவரத்து விதிமீறல்கள், விபத்துகள் குறைவதாக தெரியலைங்க. அதற்கு மாறாக அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இந்த மாதத்தில் மட்டும் 46,000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன. மேலும் 1,500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளது என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதுபோல தேடப்படும் குற்றவாளிகள், ரெசிடென்சி விசா வயலேஷன் செய்தவர்கள், அப்ஸ்காண்டிங் நபர்கள் என நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மாத தொடக்கத்தில் தான் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான கடுமையான சட்டங்களை அறிமுகம் செய்திருந்தது. கடுமையான அபராதம் மற்றும் தண்டனை போக்குவரத்து துறை அறிமுகம் செய்திருந்தாலும் குவைத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் சாலை விபத்துகள் குறைந்த மாதிரி தெரியலைங்க. அதிகரிச்சுட்டு தான் இருப்பது கவலை அளிப்பதாக உள்ளது. அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 37 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10,700 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 52 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 64 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,200 ரூபாய்க்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 39 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாய் 30 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $939 ரூபாய் 80 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 444 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 249 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.